கிராமத்து சர்ச்சு கதைகளோட மாவீரன் தொடர் வந்து 3வது எபிசோடு. இன்றைக்கி பால்ராசு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தேன். அவங்க ஊர் பக்கத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவார ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய மலை தொடர் வந்து போகும். இப்போ அந்த மலைவாழ் மக்களில் வந்து ஒரு சில மக்களில் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பால்ராசு அவங்க ஊருக்கு வந்து அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா பண்ணிட்டு, ஆமாம் நீங்களே யார் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்பா வந்து என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, வணக்கங்க சாமி, நான் இந்த மாதிரி வந்து இந்த மலையில் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேங்க. நாங்கள் மலைவாழ் மக்கள். இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் வந்து யாரோ ஒரு ஆள் இருக்காராம்ல, அவருக்கு பெரிய பெரிய சாமான் இருக்காம்ல, அதை தேடி தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். எது அதை தேடி வந்திருக்கியா? சாமானை வச்சு என்னையா பண்ண போகிறேன் நீங்கள் அப்படின்னோடனே, அது இல்லைங்க சாமி, இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு தொல்லை இருக்குது. ஒரு மோகினி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மோகினிக்கு வந்து வாரம் வந்து ஒரு ஆள் வந்து நாங்கள் வந்து பலி கொடுக்கணும். அது வந்து பெரிய அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது பலி கொடுக்கணுன்னா ஆம்பளையால் தான் அனுப்பணும். அதுவும் நல்ல 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 சாமான் வச்சுருக்க ஆம்பளையாலோ, அது இளம் வயசு ஆளாக தான் அனுப்பணும். ஒரு 18-19 வயசு உள்ள ஆளாக அனுப்பணும். அதை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு வாரம் வச்சு நல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை கொன்று தின்றும். அடுத்த வாரத்துக்குள்ள ஆளை வந்து கூப்பிடும். இந்த மாதிரி அதை பயங்கர அட்டுழியம் பண்ணிகிட்ருக்கு. அதை அடக்கணும். அதுக்கு தான் வந்து அந்த மகராசனை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த ஆளை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா போதும். அவன் வந்து ஒரு ஆட்டி பண்ணிட்டான்னா அப்புறம் அந்த மோகி அடங்கி போயிடும். அந்த ஆள் மட்டும் எங்கே இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊருக்கு சார்பாக வந்து நாங்கள் வந்து அந்த சாமான் உள்ள ஆளை வந்து பார்க்கணும். அந்த மாவீரன் ஆளை வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னும்போது ஊர் தலைவரையோ எப்பாட்டியா என்கிட்ட வந்து அவனோட பெருமை பேசிட்டுக்கேன். அவன் சாமான் என்ன அவ்வளோ பெருமையா? இவ்வளோ இதாக பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டு, சரி நான் உங்களுக்காண்டி ஒரு இது பண்ணுறேன் போங்க, எனக்கு டேரெக்டாக அவனை தெரியாது, ஆனால் வந்து உங்கள் ஊருக்கு வர்றதுக்கான ஏதாவது வழியை நாங்கள் பார்த்து விட்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்து ஊர் தலைவர் மனசில் நினைக்கிறாப்புல, இந்த மாவீரனை வந்து எப்படியாவது வந்து அந்த மோகினிகிட்ட கோர்த்து விட்டுருணும். மோகினிகிட்ட போய் செஞ்சு அவன் பாட்டுக்கு சாகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிம்மதியே. இல்லைன்னா நம்ம ஊர் பொம்பளை எல்லாம் நல்லா செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்து நிரந்தரமான ஆம்பளையை வாழ்ந்துட்டுருப்பேன். இங்கே ஆம்பளைன்னு சுற்றிட்டு இருக்கேன், நம்மளாம் வந்து பொண்டுக பயிலாம் மாறிட்டு இருக்கணும். இது சரிப்பட்டு வராது. எப்படியாவது இவனை மோகினிகிட்ட திருப்பி விட்டுறணும். மோகினி அவளை வேட்டையாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாப்புல ஊர் தலைவர். அதுக்கப்புறம் வந்து ஊர் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளுகிட்ட சொல்லிட்டு ஊரை சுற்றி வந்து போஸ்டர் அடிச்சிட்டாப்புல. ஒரு 4-5 ஊருக்கு சேர்த்து போஸ்டர் அடிச்சிட்டாப்புல. இந்த மாதிரி சாமான் வச்ச மாவீரனே, நீ என்ன ஆம்பளையா? இவனா அவனா? நீ என்னவோ இதாம்ல, இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு மாய மோகினி இருக்குது. அவளை போய் முடிஞ்சா அவளை அடக்கு, அவளை வேட்டையாடி தள்ளு. அவளை நீ வேட்டையாடி தள்ளிட்டேன்னா நாங்களே ஒத்துக்குறோம் நீ ஆம்பளைன்னு. சாதாரண பொம்பளையில் பண்ணி என்ன பண்ண? நீ அவ்வளோ பெரிய மாவீரன் இல்லை, போய் மோகினி அடக்கிட்டு வந்துல்ல பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனத்தை போட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு விட்டான். இதனால் வந்து ஊர் பூரா ஒரு பேச்சு. ஒரு ஊரில் இருந்த மாவீரனோடைய புகழ் ஒரு 4-5 ஊருக்கு பரவிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பால்ராசு வந்து பார்த்துட்டு, சரி இதுதானே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, எதுக்கு வந்து நம்ம சாமியார்கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டுருவோம். அது வேறு மோகினியா அப்படின்னோடனே நேராக போய் சாமியாரை பார்த்துட்டு, சாமியாரை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாடா வாடா, நல்லா இருக்கியாடா, கேள்விப்பட்டேன்டா, இன்னும் பயங்கரமாக பலி வாங்குறாம்ல. சாமி அது பலி இல்லை, வேட்டையாடுறது. சரி வேட்டையாட்டியாம்ல, பயங்கரமாக இருக்காம்ல, நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் சொல்லு என்ன வேணும் அப்படின்னோடனே, சாமி இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சுலாம் ஒட்டிருக்காங்க, மாய மோகினியை வேட்டையாடினா தான் ஆம்பளைன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் இது எனக்கு எல்லாரையும் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி வந்து மோகினின்னு ஒன்று இருக்கா, அதுக்கெல்லாம் எந்த மாதிரி டைப்பு என்ன, அது எப்படி அடக்கிறது, அந்த ரகசிய சூட்சுமத்தை சொல்லுங்கள். அது பெரிய சூட்சுமமே இல்லை, நீ போட்டு 2 காட்டு காட்டினா போதும், மோகினி வந்து உன் பின்னாடியே பொட்டிப்பா மாதிரி அடங்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது. நீ அந்த கயரோட மகத்துவம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, சாமி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கயிறு வந்து பயங்கரமான மகத்துவம், நிறைய பேருக்கு குலசாமியாக மாற வேண்டிய கயிறு. எனக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த கயரை உருவாக்கணும் உங்களுக்குலாம் எவ்வளோ இருக்கும். சரி அதை விடு, அதெல்லாம் என்னோடய பெருமையில் பேசுவேண்ணா. நான் சொல்கிறது கேளு. இந்த மாதிரி வந்து அந்த கயரை வந்து கட்டி ஒரு 2 நாளைக்கு அப்படியே தம் பண்ணிக்க. அந்த சாமானை அப்படியே கீழே அடக்கி வச்சுக்கிட்டே இரு. சாமி ரொம்ப கஷ்டமே சாமி. பரவாயில்ல அடக்கு, அப்படியே அடக்கி வச்சிரு. 2 நாள் நல்லா சார்ஜ் ஆயிரும். அப்புறம் 3ஆம் நாள் நீ
நீ போய் நல்லா செய்யல நீ அப்படியே அதை அடக்கிடுவ. அப்புறம் அது பின்னாடியே வந்துடும். அப்புறம் அதுதான் உனக்கு வந்து உனக்கு குட்டி பாம்பு மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்கான். அது உன்னை விட்டு போகவே போகாது. அதுக்கப்புறம் வந்து அது நல்ல சைடில் ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா செஞ்சுக்கிட்டே இரு. அந்த மோகினி வந்து எப்பவும் போகாது. அந்த மோகினிக்கு வந்து என்ன ஆதாரம்னா நம்மளுடைய விந்து தான் வந்து அதுக்கு ஆதாரம். நம்ம கஞ்சி வந்து இது பண்ணி தான் அது சாப்பிடுது. எப்போ வந்து கொட்டையில் வந்து கஞ்சி தீர்ந்து போகுது அப்போ தான் வந்து நம்மளை வந்து பிரித்து சாப்பிடும். அது வரைக்கும் சாப்பிடாது. அதனால் வந்து அந்த கஞ்சி தான் அதுக்கு வந்து ஆதாரம், வேறு எதுவுமே ஆதாரம் கிடையாது. அதனால் வந்து கஞ்சிக்கு தேவையான சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுக்க, அப்போ இதாயிரும். அப்படின்னு என்ன சாமி சாப்பிட்ணும்? ஒன்றும் இல்லடா மடையா, பாக்கு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வில்வம் பழம், இந்த மாதிரி வந்து இருக்க ஐட்டத்தான் சாப்பிடு. கஞ்சி நல்ல கெட்டியாக இருக்கும். இது பண்ணலாம். இந்த கயிறு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து கஞ்சி வெளிவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியாக தான் கஞ்சி வெளியே வரும். அதனால் வந்து அந்த இதுலேயே வந்து அந்த மோகினி வந்து உன் மேலே வந்து ஒரு லவ் வந்துடும். அதனால் வந்து நீ அப்படியே பண்ணு. சரிங்க சாமின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்ட்டு காலில் வந்துட்டு பால்ராசு அப்படியே ஊருக்கு போயிட்டான். போயிட்டு சாமி சொன்ன மாதிரி ஒரு நல்ல நாளை பார்த்துட்டு கயிறு எடுத்து கட்டிட்டான். தப்புன்னு பார்த்தோன்னு ஸ்டம்பர் மாதிரி லிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பா தூரத்துலேருந்து, தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க, கடப்பாறை என்னமோ கையில் வச்சுட்டு என்னமோ பண்ணுறீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு அந்த சாமானை அப்படியே கீழே இறக்கி முட்டி ஓரத்தில் வச்சு ஒரு நல்ல துணியை எடுத்து நல்லா கட்டிட்டான் இருக்க. எங்கே போனாலும் வந்து இனிமேல் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, தம்பி அந்த கடப்பாயை எடுத்து வாங்க தம்பி, இங்கே ஒரு வேலை இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குது, ஒரு செடியை நட்டு வைக்கணும், எடுத்து வாங்க என்னன்னு. மறுபடியும் அவன் உள்ளே போயிட்டு, தம்பி இப்போ தான் கையில் கடப்பாறை வச்சுருந்தேன். இல்லைங்கப்பா அது கடப்பாறை இல்லைப்பா. என்ன அப்போ கடப்பாறையா? அப்புறம் என்ன? அது ஒரு சின்ன குச்சி, பார்த்தா குச்சி மாதிரி தெரியலையே, கடப்பாறை மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அதை விடுங்கப்பா, இந்தாங்க கடப்பாறை, இது பண்ணுங்க, போட்டு இது பண்ணுங்க என்னன்னு. சரி தம்பி என்ன ஊர் தலைவர் வந்து பேசாமல் ஆஃப் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மாவீரன் வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன போஸ்டர் ஊருக்கு மத்தியில் வந்து போஸ்டர் அடிச்சுட்டு ஒட்டிட்டு கிளம்பிட்டான். கிளம்பினோன்னு விடியும் காலையில் எல்லா பயிலுமே அந்த போஸ்டரை பார்க்குறாங்க. ஐயோ அவன் போயிட்டான் போல இருக்கு, வேட்டை கிளம்பிட்டான், அதோட சரி இன்னையோட தீர்ந்தேன். அவன் அப்படியே குஞ்சு மணியெல்லாம் பிரித்து அந்த மோகினியை அவனை தின்னுட்டு தான் இது பண்ண முடியும். ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம ஊருக்கு பிடிச்ச அந்த சனியை முடிஞ்சுச்சு. இன்னையோட நமக்கு விடிவு காலம் தான். வாங்க எல்லோரும் வந்து கோயிலுக்கு போய் இது பண்ணுவோம், கொண்டாடுவோம். காலையில் கோயிலுக்கு போவோம், சாயங்காலம் சரக்கு கடைக்கு போவோம், வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு மாவீரன் அப்படியே விடியும் காலையில் போனவன் மோகினியை தேடி பார்த்தேன்னா எங்கேயும் காணாம். அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல வந்து போய் நின்னதுக்கப்புறம் தான் அந்த மலை அடிவாரத்தில் போயினதுக்கப்புறம் அவனுக்கே கண்ணுக்கு இது ஒரு பாதை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாதைக்கு நேராக போன உடனே கொஞ்ச தூரத்துலேயே வந்து மல்லிகைப்பூ வாசம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நான் வந்து மோகினியை உணர்ந்துட்டேன் இதுன்றேன்ட்டு டக்குன்னு வந்து காலில் கட்டி வச்சுருந்தேன். அது அப்படி பிரிச்சுன்னா அப்படியே சாமான் வந்து நல்லா ஸ்டெம்பர் ஆயிடுச்சு, அந்த இரும்பு ராடு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னோடனே மோகினி எங்கேயோ இருந்த மோகினி டானு வேகமாக அப்படியே காற்றுலே பறந்து வந்து, இது என்ன இவ்வளோ பெரிய சாமானு, நல்லா இருக்கேன் இந்த சாமான் எனக்கா? ஆமாம் உனக்கு தான் இந்த சாமான், இந்த பூள் உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அப்படியான்னு அந்த பூளை வந்து மோந்து பார்த்து ருசிச்சு பார்த்து நல்லா இது பண்ணோன்னே, உள்ளே விடு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எனக்கு ரொம்ப இது பண்ணணும், என்னை வச்சு செய்ய அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. உடனே உள்ளே விட்டான் பாரு. விட்ட உடனே அவளை தான் சொருகிட்டா, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஆற போதையில் ஆனோடனே வச்சு நல்லா செஞ்சுட்டு இது பண்ணிவிட்டு, என்ன எப்படி இருக்க, பிடிச்சிருச்சா, உனக்கு வேணுமா, டெய்லி பண்ணுமா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு டெய்லி வேணும், இது இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது, இப்படி ஒரு சாமானை வச்சுட்டு ஊருக்காரங்க என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நல்லா இது பண்ணிடுறேன். அந்த மோகினிக்கு எந்த ஒரு ஆதாரமே தேவையில்லை, இந்த பூளு கஞ்சி மட்டுமே போதும், அதுக்கு அதோட ஆதாரம் மட்டுமே தான் இது, அதில் தான் இது வாழ்ந்துட்டுருக்கு, இளமையாகவும் இருக்குது. இதெல்லாம் கவனிச்சுட்டு நல்லா செஞ்சுட்டு சாயங்காலம் ஆகிப்போச்சு. காலையில் செய்ய ஆரம்பிச்சுவேன், சாயங்காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். அப்படின்னோடனே டக்குன்னு வந்துட்டு கீழே உட்காந்துருக்கேன். அந்த மோகினி, என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டா, வா இன்னொரு ரவுண்ட் பண்ணு, வா அப்படின்னு
மறுபடியும் வந்து உனக்கு தானே இன்னொரு ரவுண்டு பண்ணுறேன் அப்படின்னு அந்த கயிறை அவுத்துட்டு இன்னொரு கயிறை எடுத்து கட்டிட்டேன். டக்குன்னு தூக்கிடுச்சு. ஆஹா, என் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு டெம்பரான ஒரு இதை பார்த்ததே இல்லையே, இது நல்லா இருக்கே, இந்த பூல் வந்து நல்லா இருக்கே, பேசாமல் என் கூட நீ தங்கிடுன்னு. உன் கூடலாம் நான் தங்க மாட்டேன், உனக்கு பூல் தானே வேணும், என் பின்னாடியே வா அப்படின்னு அந்த மோகினியை வந்து அந்த கிராமத்தை விட்டு அந்த மலைவாழ் மக்களை விட்டுட்டு இந்த பக்கம் கடத்தி இவங்க ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டு வந்த உடனே மோகினிகிட்ட சொல்லிடுறேன், கண்டிஷன் சொல்லிடுறேன், உனக்கு இந்த டெய்லி வந்து இந்த சாமான் வேணும்னா நீ வந்து மாறு வசதியில் மாறிடணும், நல்லா வந்து இதாக மாறிடணும். உன்னை வந்து ஒரு ஊரில் ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பேன், டெய்லி வந்து நான் உனக்கு வருவேன், வந்துட்டு இது பண்ணுவேன், நீ வரல அப்புறம் நான் வந்து பெரிய இதாக மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே அடித்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் பார்த்துக்க அப்படின்னா. சரி உன்னை வச்சு மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு என்ன பெரிய இதா, பூளை காமிச்சா வந்துட போகிற நீ, அப்படியே பொச்சி பாம்பா அடங்க போகிற, வேற என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு பால்ராசு அவங்க ஊரில் கூப்பிட்டு வந்து வச்சிட்டேன். வச்ச உடனே அப்படியே போட்டு நல்லா செய்கிறேன், செஞ்சுக்கிட்டே இது பண்ணிட்டேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு கேட்ட உடனே மோகினி எவனோ செய்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. யாராது இந்த அளவுக்கு, ஏடா காட்டுக்குள்ளே இருந்த மோகினியை ஊருக்கு நடுவில் கொண்டு வச்சிட்டிங்களா, இதெல்லாம் வழங்குறாதா அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. நல்ல பெரிய அரக்கியாக இருக்கா, அவளை போட்டு அவன் வந்து போட்டு செய்கிறான். முகத்தில் முகமுடி இருக்குது, பார்த்த சாமான் பார்த்தோன்னா நல்லா பெரிய சாமானாக இருக்குது. ஊருக்காரங்களாம் சுற்றியில் நின்று பார்க்குறாங்க, ஜன்னல் ஓரத்துலேருந்து கதை ஓரத்துலேருந்து மேலே ஓட்டை பிரிச்சில் பார்க்குறாங்க. இவ்வளோ இருக்குது, ஆஹா இவ்வளோ கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் வச்சிட்டாங்களே, இவ்வளோக்காண்டியாவது இவனை விட்டு வைக்கணும் போல இருக்க, அடா பாவிகளா தப்பு பண்ணிட்டேமாடான்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாம் இது பண்ணிக்க. டக்குன்னு வந்துட்டு இவன் எல்லா வேலையும் முடிச்ச உடனே மோகினி வந்து அப்படியே அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் ஒரு ஆட்டி தூங்க ஆரம்பிச்சிட்டான்னா 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டாள், அந்த மாதிரி ஒரு தூக்கத்தில் தூங்குவா. அப்படின்னோடனே டக்குன்னு மாவேறு வெளியே கதவை உடச்சிட்டு வெளியே வந்தோடனே, ஏய் தலைவரே இங்கே பாரு அப்படின்னு குரலை மாற்றி பேசுகிறேன், இவன் இங்கே தான் இருப்பா, இவன் இங்கே இருக்க வரைக்கும் நான் இருப்பேன், உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என் பூடு சக்திக்கு முன்னாடி நீங்களாம் தூசிட அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான். ஊருக்காரங்களே பார்த்துட்டாங்க. ஊருக்காரங்க இவனை அடித்து கொல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா மோகினிக்கிட்ட நம்ம இப்போ பீஸ் ஆயிடுவோம், எதையோ தொட்டு எதையோ ஆயிடுச்சே, எதுக்கோ போய் எதுக்கோ வந்த மாதிரி வேஷ்டி எடுத்து ஓனான எடுத்து வேஷ்டிக்குள்ளே விட்டா கதை மாதிரி ஆகிப்போச்சே நம்ம கதை. இனி நம்ம என்ன பண்ணுறது, இப்படியே தான் இது பண்ணணும். இவன் ஊர் பொம்பளையிலையும் கட் பண்ணிட்டுருப்பான், மோகினியும் கட் பண்ணிட்டுருப்பான், நம்ம கடைசி வரைக்கும் பொண்டுக்கு வெயிலாக இருப்போம். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் வந்து பயங்கரமாக கோபமாகி அன்றைக்கி நைட்டு தூங்க போயிட்டாப்புல. அடுத்த வேட்டை தொடரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.